ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நேரத்திலும் கூட இந்த நாளிலே பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபையினாலே 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இந்த வேத ஆராய்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை நம்மோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க அவர் நினைத்தது போல ஆண்டவரே, நாங்களும் இயேசுவே உண்மையே நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்ய, உண்மையே நாங்கள் முக்கியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சி ஆண்டவர் நாங்கள் ஆராய்ச்சி செய்யவும், இதில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படவும் நீர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தொலைக்காட்சியிலேயோ அல்லது உங்களுடைய செல்போன் யூடியூப் வாயிலாக இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கடந்த வாரங்களாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே தேவனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், ஆண்டவராகிய தேவன் அவருடைய காரியங்களை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் பல காரியங்கள் அந்த அதிகாரத்தில் யாரெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களை குறித்தும், அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட கேள்விகளை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் 30 காரியங்கள், நாம் நடக்க வேண்டிய 30 காரியங்களையும் குறித்தும் கடந்த 4 பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டே வர தேவன் உதவி செய்தார். இப்பொழுது இந்த 5ஆம் பகுதியில் கூட சில காரியங்களை 3ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, கடந்த வாரத்தில் 4ஆம் பகுதியில் தேவனை பற்றி 10 காரியங்களை பார்க்க தேவன் உதவி செய்தார். இந்த வாரத்தில் 12 காரியத்தை, தேவனை குறித்த 12 காரியத்தை நாம் ஆண்டவர் சித்தமானால் இப்பொழுது பார்க்க போகிறோம். இங்கே போன வாரத்தில் பார்த்த முதல் காரியம் தேவனை பற்றிய சாட்சி. 2வது காரியம் தேவனுடைய பலம். 3வது தேவனுடைய ஞானம். 4வது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது தேவனுடைய பரிசு என்று கூட நாம் சொல்லலாம். 5வதாக தேவனுடைய ஆவி, அதை குறித்து பார்த்தோம், ஆவியானவரை குறித்து பார்த்தோம். 6வதாக தேவனுடைய வெளிப்படுத்துதலை குறித்து நாம் பார்த்தோம். 7வதாக தேவனுடைய ஆழங்களை குறித்து நாம் பார்த்தோம். 8வதாக தேவனுக்குரியவைகள், அதை குறித்து பார்த்தோம். 9வதாக தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் என்று அதை குறித்து நாம் பார்த்தோம். 10வதாக தேவனுடைய ஆவிக்குரியவைகள். அதே போல அந்த ஆவிக்குரியவைகள் என்று சொல்லும்பொழுது ஆவிக்குரியவன் என்று சொல்லி, ஆவிக்குரியவைகளையும் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அதை நாம் பார்த்தோம். இந்த நல்ல நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து தேவனை குறித்த 12 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். பாருங்க, இங்கே விளைய செய்யும் தேவன், தேவன் விளைய செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை உழுது அதிலே விதை விதைத்து நீர் பாய்ச்சி
அதை பாதுகாக்கிறார்கள். ஆனால் அதை விளைய செய்கிறவர் தேவன்தான். தேவன்தான் அதை விளைய செய்ய முடியும். தேவனுடைய அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் விளைச்சல் வராது. இங்கே விளைய செய்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு நாம் பெயர் வைக்கலாம். விளைய செய்கிற தேவன். இந்த உலகத்தில் முதல் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுதே அந்த ஆதாம் ஏவாளுக்காக ஒரு பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தையே அவர் உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் அவர் திரளான மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் அவர் விளைய செய்தார். அப்போ பாருங்க, ஒரு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை அவர் விளைய செய்து அவர்களுக்கு அதை பரிசாக கொடுத்து அந்த தோட்டத்திலேயே அவர்களை வைத்தார். அதில் மிருக ஜீவன்கள் இருந்தது, அதில் எல்லா கனி மரங்கள் இருந்தது. ஆனால் தேவன் ஒரே ஒரு கட்டளை அவர் கொடுத்தார். என்னவென்று சொன்னால், நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ புசிக்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் புசித்து விட்டார்கள். அப்படி புசித்ததுனால என்ன ஆனது? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல அவர்களுக்கு பிறகு மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. அவர்கள் மரித்து போனார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் விளைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்றெல்லாம் இருக்கிறது. சில கனிகள் அது நம்முடைய உடல் நலத்திற்கு அது கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில கனிகள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனுஷர்களாகிய நாம் தேவன் எல்லாவற்றையும் விளைய செய்கிறார். அதில் எது நன்மையானதோ அதை நாம் புசிக்கலாம், தீமையானதை நாம் புசிக்கக்கூடாது. இல்லை என்று சொன்னால் நமக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்டது போல தீமையான காரியத்தை புசிக்கும் பொழுது அதில் மரணம் கூட ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால விளைய செய்கிற தேவனை இங்கே பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே எல்லா இடமும் பஞ்சம் உண்டானது. தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது ஈசாக்கு மட்டும் தேவனுடைய பிள்ளையாக, தேவனை விசுவாசிக்கிறவராக அவர் விதைத்தார். அவர் விதைத்த விதையை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் 100 மடங்கு அவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒருவேளை பஞ்ச காலத்தில் எல்லாம் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவனை நம்பி விசுவாசித்து நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விளைச்சலை தேவன் 100 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் எதை விதைக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை விதைக்கிறோம்? இது மரச்செடி கொடிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான் என்று சொல்லப்படும் பொழுது பல காரியங்கள், பல அர்த்தங்கள் அதில் இருக்கிறது. உதாரணத்துக்கு, நாம் அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்யலாம். நாம் கசப்பை விதைத்தால் கசப்பை தான் நாம் அறுவடை செய்வோம். இப்படி குண அதிசயங்களில் கூட நம்முடைய நன்மையான காரியங்களை நாம் விதைக்கும் பொழுது, ஒருவருக்கு அன்பு காட்டும் பொழுது நமக்கு யாராவது ஒருவர் அன்பு காட்டுவார்கள். நாம் அன்பை காட்டாமல் மற்றவர்களுக்கு வெறுப்பை நாம் காட்டி அன்பை விதைக்காமல் வெறுப்பை விதைக்கும் பொழுது அல்லது கசப்புகளை நாம் விதைக்கும் பொழுது எதை நாம் விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே மறந்து போய்விடக்கூடாது. இங்கே தேவன் விளைய செய்கிறவர் என்ற சத்தியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் திரளான மரஞ்செடிகள், திரளான கனி மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் ஒரு சில மரச்செடிகள், ஒரு சில கனிகள் மரணத்தை கொடுக்கிற கனியாக இருக்கிறது.
நான் என்ன கனி என்று நான் சொல்ல போவதில்லை. ஆனால் சிலர் அப்படிப்பட்ட கனிகளை புசித்து தற்கொலை கூட செய்து கொள்ளுகிறார்கள் பாருங்க. ஆனால் நல்ல ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், பலாப்பழம் என்று சொல்லி சுவையான பழங்களும் இருக்கிறது. அதை புசிக்கும் பொழுது அது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனால உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விளைய செய்கிற தேவன். அப்படியானால் சாதாரணமாக நாம் ஒரு மரத்தை நட்டு அதற்கு நீர் பாய்ச்சினால் அதையும் ஆண்டவர் விளைய செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த நல்ல நிலத்திலே நாம் நல்லவைகளை விதைக்கும் பொழுது அந்த நல்லவைகளையே ஆண்டவர் விளைய செய்வார். நீங்க இந்த நாட்களிலே நீங்கள் கஷ்டத்திலே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, விதை விதைக்கிறவன் அழுது கொண்டே தன் விதைகளை சுமந்து கொண்டு போய் அவன் விதைப்பானான். ஏன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு, அந்த விதை இருந்தால் அதை சாப்பாடு செய்து சாப்பிடலாம். ஆனால் அதை மிச்சப்படுத்தி அந்த விதையை எடுக்காம அழுது கொண்டே நாளைக்கு என்ன நிலைமை ஆகுமோ, இது அறுவடை ஆனால்தான், இது விளைஞ்சால்தான் என்று சொல்லி அழுது கொண்டே அதை விதைப்பானான். ஆனால் அறுவடை செய்யும் பொழுது அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுபோல தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள தேவன் உதவி செய்வார். இரண்டாவதாக 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பாருங்க, இந்த உலகத்துல நடுகிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன். யார் எதை எப்படி செய்தாலும் விளையை செய்கிறவர் மட்டும் ஒருவர் தான். வேறு வேறு நபர் கூட நடலாம், ஒருவர் நடலாம், ஒருவர் நீர் பாய்ச்சலாம். எது எப்படி இருந்தாலும் விளையை செய்கிறவர் ஒருவர் தான், அவர்தான் தேவன். அப்படியானால் இங்கே விளையை செய்கிற தேவன் என்று முதலாவது பார்த்தோம். அதோடு கூட விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இங்கே இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு ஆறுதலாக இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூட இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனாலே எல்லாம் ஆகும். முதல்ல பார்க்கிறோம் விளையை செய்கிற தேவன். இங்கே இரண்டாவது பார்க்கிறோம் 7ஆம் வசனத்தில் விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அதை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விளையை செய்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும், தேவனாலே எல்லாம் ஆகும். இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் மனிதனை நம்பி அல்லது உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நம்பி ஒருவேளை காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுகிறவர்கள், மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவர்கள் சில நேரங்களிலே வாக்குறுதியை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. காரணம், அவர்கள் மனிதர்கள். அதனால தான் வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பாருங்க, அவனை நம்புவதை விட்டு விடுங்கள், பிரபுக்களை நம்பாதேயுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக சொல்றாருன்னா, நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? சிலர் டாக்டர் எப்படி ஆயிலும் சரி செஞ்சிருவாரு என்று சொல்லி கடைசி வரைக்கும் டாக்டரை நம்பி சிலர் ஏமாந்து போனவர்கள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் தேவாதி தேவன், உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு உங்களால் முடியாத ஒன்றை, உங்களுடைய பணத்தினால முடியாது, உங்களுடைய அறிவினால முடியாதது, உங்களுடைய சரீர பலத்தினால முடியாதது,
அல்லது உங்களுடைய அந்தஸ்தோ உங்களுடைய பெயர்னால முடியாதது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அல்லது உங்கள் பணம், உங்களுடைய செல்வாக்கு, எதினாலும் உங்களுடைய அதிகாரம், ஒருவேளை நீங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு உங்களால் உங்கள் அதிகாரத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல, உங்களுடைய பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரால் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நாம் ஒரு பாடலை கூட பாடுகிறோம். உம்மால் ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இப்படி ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிற பல பாடல்கள் இருக்கிறது. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீங்க காணலாம். உங்களுடைய வாழ்க்கையில எது ஆகல பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நீங்க தோல்வியில இருக்கீங்களா, இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் எதுக்காக உங்களுக்கு தராருன்னா, அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சு அவரால் முடியும்னு நீங்க இன்னைக்கு நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவுக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கே ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு செகண்ட் தான் அவருடைய வார்த்தை அதுல வல்லமை. அவர் சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கும். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாரு. தூரத்துல எங்கேயோ இருக்கிற மனுஷன் அந்த நேரத்திலே சுகம் அடைஞ்சிட்டான். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவராக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும் என்ற அந்த உண்மையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லாம் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறதா, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவரால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். அவர் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க, அவர்கிட்ட கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவிடத்தை கேளுங்க. அவர் அன்புள்ள ஆண்டவர். அவர்கிட்ட கேட்டா அவர் தருவார். அநேகர் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் சொல்லி ஒரு குருடன் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்வையை பெற்றுக்கொண்டான். அநேகர் இப்படி ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த அகில உலகம் எங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் சாட்சி சொல்ல முடியும் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த பலமான காரியங்கள். இப்படியெல்லாம் தேவன் பல காரியங்களை அவர் அற்புதமாய் ஜனங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே கூட ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் ஆராதனை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல அற்புதங்களை செய்வதற்காகவே ஒருவர் இருப்பார் என்று சொன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏதோ மேஜிக் பண்றவர் அல்ல. அவருடைய வார்த்தையில வல்லமை, அவருடைய வார்த்தையில அதிகாரம், அவருடைய வார்த்தையில ஜீவன். மரித்தவன ஒரு முறை லாசரு என்ற மனிதன் மரித்து போனான், கல்லறையில வைக்கப்பட்டிருந்தான். அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். உடனே லாசரு உயிரோட கூட வெளியில வந்தான். மரிச்சு 4 நாள் ஆனவன். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அவரால் எல்லாம் ஆகும். ரட்சிக்கப்படாத கணவனுக்காக சகோதரியை நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரால எல்லாம் ஆகும். உங்க நம்பிக்கை விடாம இருங்க, ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம உங்களுடைய நல்ல குணத்தினால இன்னும் முயற்சி பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் உங்களுக்கு அடங்காம இருக்காங்களா? உங்களுக்கு கீழ்ப்படியாம தவறான பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களா? உங்க நம்பிக்கையை நீங்க விட்டு விடாம இருங்க. தேவன் கிட்ட கேளுங்க. தேவனால் எல்லாம் ஆகும். அவர் அன்பின் கயிறுனாலே கட்டி
உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பிலே கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்கும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒருவேளை ஒரு விதவை போல, ஐயோ நீங்க என்னுடைய கணவன் மரித்து போய்விட்டார், விதவையாய் இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் என்னை கவனிக்காமல் என்னுடைய சொல்லை கேட்காமல் இருக்கிறார்களே என்று நீங்க ஒருவேளை இருக்கிறீர்களா? தேவனிடத்துல நீங்க அன்பு வைங்க. தேவனை நோக்கி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை உங்களிடத்துல அவர் கொண்டு வருவார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இந்த உலகத்துல நமக்கு அற்புதங்களை செய்வதற்காகவே அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். நம்ம பாவத்தை மன்னிப்பதற்காக, நமக்கு அற்புதங்களை செய்வதற்காக இயேசு ராஜாவாக இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அவர் தருவார். அவர் மன்னிக்கிறார், நம்ம பாவத்தையே மன்னிச்சிறார். நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நமக்கு சுகம் தருகிறார். அதனால இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசுவை நீங்க நம்புங்க, அவரால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். மூன்றாவதாக இந்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களும் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். இங்கே மூன்றாவதாக நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பாருங்க, நாம் எல்லாரும் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். ஆங்கிலத்தில் இதை சொல்ல வேண்டுமானால் நம் பார்ட்னர். தேவனுக்கு ஒரு பிஸ்னஸில் எப்படி ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அதே போல் தேவனுக்கு நம் உடன் வேலையாட்கள். we are partners with God. ஆண்டவரோடு கூட நாம் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போ தேவனும் சேர்ந்து வேலை செய்கிறார், நம்மோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பல தர மனிதர்களை அவர் சந்தித்தார். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்து அதில் ஒரு சிலரை அவர் அன்பாய் அழைத்தார். மீன் பிடிக்கிற சகோதரர்களை அவர் அன்பாய் அழைத்தார். அந்த சகோதரர்கள் 2 பேர் தன்னுடைய தகப்பனோடு கூட வலையை பழுது பார்த்து கொண்டு படவிலே இருந்தார்கள். தகப்பனை விட்டு, வலையை விட்டு, படகை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இயேசுடைய அழைப்பை ஏற்று, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு பின்னால் வந்தாங்க. இப்படி ஆண்டவர் இயேசு விசுவாசித்து அவர் பின்னால வருகிற ஒவ்வொருவரையும் அவர் உடன் வேலையாட்களாய் மாற்றுகிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசுடைய சீஷர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மீனவர்கள் இருந்தாங்க. அதாவது மீனவர்கள் என்று சொல்லும் பொழுது சமுதாயத்தில் அவர்கள் ஒன்றும் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு கஷ்டப்படுகிற நிலைமையில கஷ்டப்படுகிற குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களை கூட ஆண்டவர் பார்ட்னராக எடுக்கிறார். தேவனுக்கு உடன் வேலையாட்களாக அவர்களை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் இயேசுடைய மனசு ஏழைகள் மேலே இருக்கிறது என்பதற்கு இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சி. ஆண்டவர் இயேசுடைய சீஷர்ல டாக்ஸ் கலெக்டருங்க, ஆயக்காரர்கள், அதாவது அவங்கெல்லாம் மனம் திரும்பி வரி வசூலிக்கிறவர்களெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்து அவங்க மனம் திரும்பி அவங்கெல்லாம் ஆண்டவருடைய ஊழியர் செய்கிறவர்களாய் உடன் வேலையாட்களாக மாறினாங்க. வைத்தியர்கள், டாக்டர்ஸ், அவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷராக அவருக்கு உடன் வேலையாட்களாக மாறினாங்க. இப்படி பல, அது மட்டும் இல்லை, கல்விமான்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறந்த படிப்பாளி. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் அவரை குறித்து, அவருடைய படிப்பை குறித்து சொல்லும் பொழுது எத்தனையோ பட்டங்கள் பெற்றவர். அதாவது டாக்டர்கள் பட்டம் பெற்றவர், டாக்டர் பட்டங்கள். அது மட்டுமல்ல, அதாவது பிலாசபர் டாக்டர் என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே தற்பொழுது PhD என்று சொல்லுகிறோம், ஹிஸ்டாரிக்கல் டாக்டர், பிலாசபர். அதாவது அவர் காலத்திலேயே அப்படிப்பட்ட ஹானரரி டிகிரிஸ் படித்தவர் தான் பவுல் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் பெரிய அதாவது சீமானா இருக்கக்கூடிய அவருடைய தகப்பன், அவங்க தகப்பன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தகப்பன்
கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், அநேக கப்பல்களுக்கு அதிபதி, சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஒரு செல்வவான், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றி, அப்படிப்பட்ட படிப்பை படித்தவரை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் பார்ட்னராக சேர்த்திருக்கிறார். சாதாரண மீனவர்களையும் அவர் சரி சமமாக அவர் இந்த ஊழியத்தில் சேர்த்திருக்கிறார். ரொம்ப படித்தவர்களையும் சேர்த்திருக்கிறார். வசதி படைத்தவர்களையும் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் அவர் சேர்த்து எல்லாரும் அவருக்காக சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு அவர் வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு மிகவும் பெரியது. இன்னைக்கு நீங்க தாழ்மையான ஒரு நிலைமையில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். நீங்க தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. இந்த இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், நீங்க கஷ்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் இதை ஒரு சோதனை காலம் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, இந்த காலத்தில் உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் நிற்பாங்க. எப்படிப்பட்ட சோதனையும் அவங்களை மேற்கொள்ளாது, எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவர்களை ஒன்று செய்யாது. அவர்கள் உறுதியாய் நிற்பாங்க. அதுபோல நீங்கள் நிச்சயமாக உறுதியாய் இந்த சோதனை நாட்களில் நீங்கள் இருப்பீர்கள். அதற்கு தேவனே உங்களுக்கு கிருபை செய்வார். அப்போ பாருங்க, தேவனுக்கு உடன் வேலையாட்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி உடன் வேலையாட்கள் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் அந்த காலத்திலேயே, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அப்படி எதிர்பார்த்த தம்முடைய சீஷர்களிடத்தில் என்ன பதில் சொன்னார்? மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு எதிர்பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் துன்பங்களோடு கூட தான் கிடைக்கும். பாருங்க, இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 மடங்கு. அப்போ பாருங்க, 100 எல்லாம் கிடைக்கும். வீடுகள், சகோதரர்கள் சகோதரிகள், தாய்கள் பிள்ளைகள், நிலங்கள், மேலும் மறுமையிலே நித்திய ஜீவன். 7 ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். சகோதரர்கள் சகோதரிகள், தாய்கள் பிள்ளைகள், வீடுகள், நிலங்கள், மறுமையிலே நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம், சாகாம இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதையும் அந்த நித்திய ஜீவனையும் ஆண்டவர் சேர்த்து அவர் தரார். 7 ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள். 7 என்பது பூரணம். அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் தரார். யாருக்கு? அவருக்கு உடன் வேலையாட்களாய் இருப்பவர்களுக்கு. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான என் அன்பு சகோதரராகிய போதகரே, ஊழியக்காரரே, சுவிசேஷகரே, தீர்க்கதரிசியே, உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. யாரோ ஒருவர் உங்கள் மேலே பழி சொல்வதனாலே நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் ஒருவேளை உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் உங்களை தவறாக உங்களை சித்தரித்து, அல்லது நீங்கள் ஒன்று செய்யவில்லை, தேவனுக்காக ஒன்று செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து தவறாய் பேசினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் தேவன் அறிவார். நீங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். அவருக்கு மட்டும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஸ்தாபனத்துக்கும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த காலத்தில் ஒருவேளை தவறாக மற்றவர்கள் உங்களை நினைத்து கொண்டிருந்தாலும், ஒரு நாள் உங்களுடைய உண்மை வெளிப்படும் பொழுது அந்த உண்மை உங்களை வாழ வைக்கும், உங்களை தூக்கி நிறுத்தும். அதனால்
உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. ஏன்னா நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிற உங்களுக்கு என்றைக்கும் ஆண்டவருடைய பரிசு ஒரு நாள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலும் துன்பங்களோடு கூட உங்களுக்கு பரிசு இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கூட தேவன் தருவார். அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஒருபொழுதும் மறந்து போய்விடாதீர்கள். 4வதாக நாம் பார்க்கிறோம், அதே 9ஆம் வசனத்தில், தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம். நம் உடன் வேலையாட்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பண்ணை. பாருங்க, இந்த உலகத்தில் பண்ணை வைத்திருக்கக்கூடிய அநேகர் இருப்பாங்க. பண்ணை சிலருக்கு அவங்களுக்கு பேரே பண்ணையார் என்றே வைத்து விடுவாங்க. அப்போ பாருங்க, இங்கே நாம் தேவனுடைய பண்ணை, நாமே பண்ணையாக மாறிடுறோம். நாம் எல்லாம் பண்ணை. பண்ணையார் யாருன்னா தேவன் தான் பண்ணையார். நாம் எல்லாம் அந்த பண்ணையில் இருக்கிறோம். அப்படியானால் தேவன், அதனால தான் அவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு மரம் இருக்கிறது, அதை கொத்தி எரு போடுகிறார். அப்போது அந்த எஜமான் சொல்கிறார், இந்த மரம் ஏன் இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது, இதை வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னாராம், ஆண்டவரே, இந்த ஆண்டு இருக்கட்டும், இதற்கு நான் கொத்தி நான் எரு போடுகிறேன். அந்த மரம் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் பிறகு அதை வெட்டி விடலாம் என்று சொல்லி, அப்படிதான் நாம் எல்லாரும் ஒரு பண்ணை, அதாவது பண்ணையில் இருக்கக்கூடியவர்களாய் ஒரு மரத்தை போல ஆண்டவருடைய பண்ணையில் இருக்கிறோம். பண்ணை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய சபையையும் குறிக்கிறது. அந்த சபையிலே நாம் இருக்கிறோம். பண்ணை என்று சொல்லும் பொழுது எப்படி ஒரு மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதோ அதுபோல் நாமே ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை போல இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அதை எடுத்துக்காட்டாக சொன்னார். இந்த வருடம் பார்க்கலாம், நான் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெட்டி போடலாம் என்று சொல்லி அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஒரு மரத்தை போல தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். கனி கொடுத்தால் தேவன் நம்மை வாழ வைப்பார். கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய நிலைமை முடிவுக்கு வந்துவிடும் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏன் சொன்ன வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் நம் தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த காலம் கனி கொடுக்கிற காலம், கடைசி காலம். இந்த காலத்திலேயும் நாம் இன்னும் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவனை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான மாயைகள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், இதிலே நாம் துவண்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு மகிமையை கொடுங்க, கனி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை மாறுவதாக. ஏன்னு சொன்னால் இது கடைசி காலம். ஆண்டவர் இயேசுடைய வருகை எவ்வளவு சீக்கிரம் இருக்கு என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இயேசுவுக்கே தெரியாது. திடீர் என்று சொல்லி பிதா தம்முடைய குமாரனாகி இயேசுவை அனுப்புவார். அவர் வருவார், மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் தான் அந்த கனியை அவர் எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர் வருகிறார். ஆகவே நம் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய மாளிகை. இதே 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், 13ஆம் வசனம், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு
எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். பாருங்க, அக்கினி தான் பரிசோதிக்க போகிறது. இன்னைக்கு நீங்க கட்டுகிற மாளிகை, அதாவது நாமே மாளிகையா இருக்கிறோம், அதே நேரத்தில் நாமும் ஆண்டவருக்காக மாளிகையை கட்ட வேண்டும். இங்கே இந்த மாளிகையை எதையெல்லாம் வைத்து கட்டலாம் என்று சொல்லி பார்த்தால், பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல், இதெல்லாம் வச்சு கட்டலாமா? ஆனால் அக்கினி சோதிக்கும். அக்கினி சோதிக்கும் பொழுது இந்த மரம், புல், வைக்கோல் இதெல்லாம் வச்சு கட்டினது நிற்காது. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், இப்படிப்பட்ட காரியங்கள் நிலை நிற்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மள ஆண்டவர் ஒரு மாளிகையாக கட்டி கொண்டிருக்கிறார். நம்மை வைத்து தான் பரலோகத்தையே கட்டி கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் ஜீவனுள்ள கற்கள் போல இருக்கிறோம். எப்படி ஒரு கல்லை வைத்து ஒரு பெரிய மாளிகையை கட்டுகிறார்களோ அது போல பரலோகத்தை ஜீவனுள்ள கற்கள் நாம் தான். நம்மை வைத்து ஆண்டவர் பரலோகத்தையே அந்த மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த பரலோக மாளிகையை கட்டுகிற ஆண்டவர், நாம ஒரு கல் என்று சொல்லும் பொழுது அந்த கல் வேகாத கல்லாக இருந்தால் அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க. உடைஞ்சி போன கல்லாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த கல் முதலாவது அக்கினியிலே அது நல்லா வேக வைக்க வேண்டும். அந்த கல் சூளையிலே, அக்கினி சூளையிலே அது நல்லா வெந்து, அந்த எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த அக்கினியில் அது இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அந்த கல் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, இந்த கல் அது எவ்வளவுக்கு எவ்வளவாக ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போல தான் நாம் இந்த உலகத்தில் படுகிற வேதனைகள், படுகிற துன்பங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனை ஸ்ட்ராங் படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் நிந்தனை அடையிறீங்களா? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்தனை, அவமானம், ஒருவேளை காரி துப்புறாங்களா, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கல். உங்களை யாரும் அசைக்க முடியாது, உங்களை எதுவும் உடைக்க முடியாது. அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பேதுரு அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்து நல்ல காலமாக இருந்தாலும், அது பாடு சகிக்கிற காலமாக இருந்தாலும், இயேசுவோடு கூட அந்த ஊழியத்தில் அவர் இருந்தபடியினாலே, நன்மை தீமை எல்லாவற்றையும் அவர் சகித்தபடியினாலே ஸ்ட்ராங்கான ஒரு கல்லை போல் அவர் மாறிவிட்டார். அதனால தான் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஸ்ட்ராங்கான ஒரு கல்லாய் இந்த உலகத்தில் நாம் மாற வேண்டும். ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தேவன் நம்மை வைத்து மாளிகையை அவர் கட்டுவார். நாமே மாளிகையாக இருக்கிறோம். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், நாம் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அடுத்தது 6வதாக 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பாருங்க, இங்கே எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். தேவ கிருபை என்று சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய சத்தியம். தேவ கிருபை, நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. இங்கே பார்க்கிறோம், அந்த கிருபை தான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு சிற்பாச்சாரியை போல,
புத்தி உள்ள ஒரு சிற்பாச்சாரி, சாதாரணமான ஒரு சிற்பாச்சாரி அல்ல, புத்தி உள்ள ஒரு சிற்பாச்சாரியை போல ஒரு மாளிகை கட்டுவதற்கு, ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எப்படி ஒரு புத்தி உள்ள சிற்பாச்சாரி தேவையோ அது போல மாற்றினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுப்பார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல. நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் உங்களுக்கு தேவ கிருபை உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவ கிருபை கொடுக்கப்பட்டது எதற்காக? புத்தி உள்ள சிற்பாச்சாரியாய் சபைகளை கட்டுவதற்காக. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தால் உங்களுக்கு தேவ கிருபை கொடுக்கப்படுகிறது. ஸ்பெஷல் கிரேஸ் ஆஃப் காட் இஸ் கிவன் டு யூ டு பில்ட் த சர்ச். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விசேஷித்த தேவனுடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். எதற்காக? சபைகளை கட்டுவதற்காக. இந்த உலகத்தில் இந்த நாட்கள் முடிந்த பிறகு ஒரு பெரிய வித்தியாசம் தோன்றப் போகிறது. நீங்கள் உங்கள் கண்களினாலே பார்க்க போகிறீர்கள். இதுவரை செய்த ஊழியத்திற்கும் இனிமேல் செய்ய போகிற ஊழியத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். தேவனை ஆராதிக்கிற நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நீங்கள் காணப்போகிறீர்கள். அதற்காக தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள். தேவன் இதுவரையிலே நீங்கள் வந்த பள்ளத்தாக்கின் வாழ்க்கை, இதுவரையிலே வந்த கண்ணீரின் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் மாற்றப் போகிறார். அதற்கான விசேஷித்த கிருபை தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே தரப்போகிறார். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வேதம் நமக்கு சொல்லுகிறது, 16ஆம் வசனம் 7வதாக பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, நாம் தான் தேவனுடைய ஆலயம். பாருங்க, நாம் தேவனுடைய பண்ணை என்று பார்த்தோம், தேவனுடைய மாளிகை என்று பார்த்தோம், நமக்கு தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். இங்கே நாமே தேவனுடைய ஆலயம். இப்போ பாருங்க, இங்கே தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு கூடாரத்திலே அவர் வாசம் பண்ணினார். அங்கே மோசேயை பார்த்து இந்த மாதிரியின்படியே நீ செய் என்று சொல்லி எல்லா மாதிரியும் கொடுத்தார், அளவுகளை கொடுத்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கொடுத்தார். அந்த அளவின்படியே செய்தார்கள். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதில் வாசம் பண்ணினார். அதன் பிறகு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணினார். அந்த ஜனங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்டார். பிறகு நான் வாசம் பண்ணத்தக்க ஆலயத்தை நீ எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தையே நம்மையே ஆண்டவர் ஆலயமாக மாற்றிட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நம்ம இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு அன்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் ஆவியானவர்னாலே அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. எதிராளிகளை மன்னிக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்பது எப்படி இந்த உலகத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் அடிப்பட்டவங்க வராங்க, வியாதிகார் வராங்க, நீண்ட நாட்களாக வியாதிப்பட்டவங்க வராங்க, காயப்பட்டவங்க வராங்க, எல்லா பல தரப்பட்ட வியாதி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து சுகம் அடைந்து போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி பல தரப்பட்டவங்க வந்து டெஸ்ட் பண்ணி இந்த வியாதின்னு கண்டுபிடிச்சி அந்த வியாதிக்கு மருந்து அவங்க எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட்டு ஆப்ரேஷன் எல்லாம் நடந்து அவங்க எப்படி சுகம் அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ அதுபோல் நாம் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆலயத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால், ஆலயம் என்பது பரிசுத்தமான இடம். ஆலயம் இப்பொழுதெல்லாம் நம் ஆலயத்துக்கு போகாமல் எல்லாம் டிவிலேயே பார்த்து கொண்டு இருக்கிறோம். டிவிலேயே ஆலயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை காட்டிலும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் நடத்துகிற நீங்களே இப்போ ஆலயமாக இருக்கிறதுனால, பில்டிங் ஆலயம் இல்லை, நாம் டிவியில் பேசினாலும் அது ஆலயம், வீட்டில் ஜெபம் பண்ணாலும் அது ஆலயம், எந்த மரத்தடியில் கூட்டினாலும் அதுதான் ஆலயம். அதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். இன்றைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தாலும்
ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு ஆலயமாக மாறி இருக்கு. அதுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் நன்மைக்கு தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை கீப்பப் பண்ணணும். நீங்கள் மீண்டும் ஆலயத்துக்கு சென்றாலும் கூட நீங்கள் தினந்தோறும் தேவனை தேடுகிறவர்களாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் இதுவரையில் ஆலயமாக வீட்டில் நீங்கள் ஆண்டவர் எப்படி தேடினீங்களோ, அவரை துதிச்சிங்களோ, அதுபோல் தொடர்ந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல உங்கள் வீடுகளிலும் நீங்கள் ஆண்டவருக்காக ஆராதனை நடத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாட்கள் பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை இப்படி சனிக்கிழமை என்று சொல்லி சில நாட்களில் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நாம் பங்கு பெற்றாலும் உங்களுடைய வீடு ஒரு தேவாலயமாய் ஒரு ஜெப வீடாக அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாமே தேவனுடைய ஆலயம். அப்படியானா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நாம் தான் தேவனுடைய ஆலயம். பாருங்க, 2-3 பேர் சேர்ந்தா அவருடைய நாமத்தினால சேரும்பொழுது, என்னுடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அதுவே ஆலயமாக மாறிடுது. 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினால கூடினாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அதே போல தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுறார். ஆவியானவர் தங்குகிற ஆலயம் தான் நம்முடைய சரீரம். அப்போது ஆண்டவர் நம்ம சரீரத்தில் வாசம் பண்ணுறார். அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், உடம்பை நீட்டாக வைக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நீட்டாக வைக்கணும். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, நம் சரீரமே ஆலயமாக இருக்கிறதுனால எப்பொழுதும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு நம் துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ள ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி உள்ள மனசுக்குள்ள ஒரு ஆராதனை, மனசுக்குள்ள ஒரு பாட்டு, எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவரோடு கனெக்ஷன், அந்த கண்டினியூட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னா அது டெட்டுன்னு சொல்கிறோம், சிக்னலில் டெட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது சிக்னல் இல்லாமல் போனால் அந்த ஃபோன் வேஸ்ட்டு, அது ஃபோன் என்றே சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், நாம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்படியானால் அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு எப்படி சுத்தம் தேவையோ, நல்ல வஸ்திரங்கள் தேவையோ, அதே போல் சரீரம் எப்படி நீட்டாக வச்சுக்கணுமோ அதுபோல் உள்ளம் அழகாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளியில் பிரகாரமான ட்ரெஸ்ஸிங்கு அதை விட உள்ளம் எப்படி இருக்கிறது? உள்ளம் ஒரு கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கிறதா, அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறதா, பாவம் நிறைந்ததாக இருக்குதா? ஏன்னு சொன்னால் இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே அங்கே 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ நாம் தேவனுடைய ஆலயம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது 8வதாக தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதனால் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தை பொன் தகட்டால் மூடினார். அந்த ஆலயத்தை உள்ள பொன் ஃபுல்லாக அப்படி பொன் தகட்டெல்லாம் போட்டு மூடினாங்க. அதுபோல் தேவனுடைய ஆலயம் உள்ள வந்து அழகாக ஆண்டவருக்கு சுத்தப்படுத்தி டெக்கரேஷன் பண்ணி, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் இரும். யார் நமக்கு விரோதமாக எது செய்தாலும் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, அவர்களை மன்னிக்கிறவர்களாக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக. ஆண்டவர் இயேசு ஒரு ஜீவனுள்ள ஆலயமாகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எதிராளிகளை நேசித்தார், சத்துருக்களை நேசிங்க அவர் நேசித்தார். அவரை சிலுவிலே ஆணி அடித்தவர்களை, பிதாவே அவர்களை மன்னியும். அவர் தான் ஜீவன் உள்ள ஆலயம். ஏன்னா கடைசியில் தேவனும்
ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம் என்று 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் ஆலயம். அப்போ பாருங்க, அவரே ஆலயமா அவர் வாழப்படுறார், அவரே ஆலயமாக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் ஆலயமாக வைத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அதனால தேவனுடைய ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினால அவருடைய சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் வெளிப்பட வேண்டும். அதை தான் நாம் விதைக்க வேண்டும். அப்பொழுது தான் அதை தேவன் விளைய செய்வார். அதை நாம் அறுவடை செய்ய முடியும். பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, 17ஆம் வசனத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ தேவன் விளைய செய்யவும் அவரால் முடியும், எல்லாம் செய்ய அவரால் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் விளைய செய்யவும் முடியும், அழிக்கவும் முடியும். எல்லாம் செய்ய முடியும், அழிக்கவும் முடியும். அப்போது தேவனே கெடுப்பார். அவரால் கெடுக்கவும் முடியும், நல்லது செய்யவும் முடியும், அதை கெடுக்கவும் முடியும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒருவன் கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன். தேவாலயத்தை யாருன்னா கெடுத்தா அதுக்கு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதே தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தின அந்த எல்லாரையும் வேத பாரகர், பரிசேயர், அதாவது விற்கிறவங்க, வாங்குறவங்க, புறா விற்கிறவங்க, காசுக்காரர் எல்லார் மேலே கோவப்பட்டு ஒரு சாட்டையை ஆண்டவரே செஞ்சார். ஒரு சாட்டையை செய்து அவங்கள எல்லாத்தையும் அடித்து துரத்துறார். காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டார். அவளுக்கு கோபம் வந்தது ஆண்டவருக்கு, இயேசுக்கு. அன்பே உருவான இயேசு அவருடைய ஆலயத்தை கெடுத்தா அவர் ஒத்துக்கல. அவங்களெல்லாம் ஒரு சாட்டை அவரே செஞ்சு அவங்கள அடித்து துரத்தினார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே உங்களை கெடுக்கிற, உங்கள் சரீரத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் தயவு செய்து எடுக்காதீங்க. ஒருவேளை குடியாக இருக்கலாம். அந்த குடி நீங்கள் குடிக்கும்பொழுது தேவனுடைய ஆலயத்தை அது கெடுக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற பொய் தேவாலயத்தை கெடுக்குது. நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தேவாலயத்தை அது கெடுக்குது. உங்கள் வாய் தவறும் பொழுது, கெட்ட வார்த்தை பேசும் பொழுது, கெட்ட சிந்தனைகள் நாம் சிந்திக்கும் பொழுது, கெட்ட பார்வைகள் நாம் பார்க்கும் பொழுது தேவாலயம் கெடுக்கப்படுது. அதனால் தேவாலயம் கெடுக்கப்படாமல் இருக்க, அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நீங்கள் கிருபையை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அது நாம் கெடுத்தா நம்மை ஆண்டவர் கெடுத்து போடுவார். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாமே தேவ ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மிலே தங்கி இருக்கிறார். நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார் என்று பார்க்கிறோம். 10வதாக 19ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போது இங்கே 19-20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. என்னதான் ஞானமா என்னதான் செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்தாமல் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸே இல்லை. தேவனை மகிமைப்படுத்தாமல் மனிதர்களை அல்லது அறிவாளிகளை மகிமைப்படுத்தி, அறிவை மையப்படுத்தி எந்த காரியத்தை செய்தாலும் அதை நிச்சயமாக சாதிக்க முடியாது. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யுங்க, அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் அதை செய்ய உதவி செய்வார். அதனால் இந்த உலகத்தினுடைய ஞானம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக? அது தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய ஞானம் அது பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியம்தான். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கக்கூடிய இந்த உலக ஞானம், அப்போது தேவனுக்கு முன்பாக நாம் கவனமாக இருக்கணும். இந்த உலக ஞானம் அவருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குதுன்னு சொன்னால், அப்போது தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா?
தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்காக நம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ தேவனுக்கு முன்பாக எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் யார் மரித்தாலும் ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக எல்லாரும் போய் நிற்கணும் அந்த நாள். அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவர் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். ஆண்டவர் இயேசுவே நியாயம் தீர்ப்பார். அப்போது அவருக்கு முன்பாக நாம் எப்படி இப்போ வாழறோம், இப்போ நம்ம எப்படி வாழறோம் என்பது தான் முக்கியம். நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அங்கே போய் பலனை ஆண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவரே பலன் நமக்கு கொடுப்பார். நாம் அசுத்தமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்மை தண்டிப்பார், நரகத்தில் போடுவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம். தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்வது முக்கியம். தேவனுக்கு முன்பாக ஞானமெல்லாம் பைத்தியமாக இருக்கிறது. சிலர் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழறாங்க? அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக ஒழுங்காக நடக்கிறவங்களாக இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறோமா? எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் ஒழுங்காக நடக்கிறோமா என்று சொல்லி. அதனால் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். அதனால் நீங்களும் நானும் ஒன்றும் மறைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்குது. தேவனுடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அதனால் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் தேவனுக்கு முன்பாக பைத்தியக்காரராக இருக்கிறோமா, ஞானிகளாக இருக்கிறோமா? இந்த உலகத்தின் ஞானிகளை ஆண்டவர் பைத்தியமாக ஆக்குகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் 11வது குறிப்பை நாம் பார்க்கிறோம். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். அப்போ ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது 20ஆம் வசனத்தில். அப்போ ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிச்சிறார். அப்போ ஞானிகள் எவ்வளோதான் தந்திரமாக, சில ஞானிகள் அவங்க பெரிய பெரிய காரியத்தையெல்லாம் செய்வாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இது எப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வராது, இது கஷ்டமான காரியம், அது பெரிய காரியம்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஞானிகளே அவங்க தந்திரத்தில் அவங்கள பிடிச்சிடறாரு. இப்போ பாருங்கள், ஞானிகளுடைய ஞானம் பைத்தியமாக இருக்குது. தேவனுக்கு முன்பாக அவங்களே தந்திரத்தில் பிடிச்சிடறாரு. அதனால் நீங்களும் நானும் எவ்வளோ ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக எப்படி தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது கடைசியாக 12வது குறிப்பை 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீங்கள், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ பாருங்க, இது எப்படி இன்டர்லிங்க்டு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ நாம் கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ இதுவே ஒரு ட்ரினிட்டி மாதிரி. தேவன், அதாவது நாம் இயேசு தேவன். இப்போ நாம் இயேசுடையவர்கள், இயேசு அதாவது கிறிஸ்து தேவனுடையவர். இப்படி தான் அந்த லிங்க் வருது. சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு எப்படி நீங்கள் சொந்தக்காரு, எனக்கு இவர் சொந்தக்காரு, இவர் அவருக்கு சொந்தக்காரு, அவர் மூலமாக எனக்கு சொந்தக்காரு அப்படின்றது மாதிரி தேவன் நமக்கு எப்படி சொந்தக்காரர், நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள்னா நாம் இயேசுடைய பிள்ளைகள், இயேசு தேவனுடைய குமாரன், அப்படி போல. அப்போ நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போது தேவனுடைய கிறிஸ்து, தேவனுடையவர் தான் கிறிஸ்து. இப்போ பாருங்கள், தேவனுடைய காரியங்களை 12 காரியங்களை இந்த நாளில் 3ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இனி வருகிற நாட்களையும் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய காரியங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் என்ன, நம்மை குறித்த காரியம் என்ன, எல்லாம் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தில் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் வரப்போகிற நாட்களையும் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இதை லைக் பண்ணுங்கள், அந்த யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள்,
அநேக விசுவாசிகளுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். ஆகவே இன்னைக்கு 12 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது விளைய செய்கிற தேவன் என்று பார்த்தோம். 2வது தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பார்த்தோம். 3வது தேவனுக்கு நாம் உடன் வேலையாட்கள் என்று பார்த்தோம். 4வது நாம் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். 5வது நாம் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். 6வது தேவனுடைய கிருபையை குறித்து பார்த்தோம். 7வது தேவனுடைய ஆலயத்தை குறித்து பார்த்தோம். 8வது தேவனுடைய ஆவி என்று பார்த்தோம். தேவனுடைய ஆவி குறித்து பார்த்தோம். 9வது தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார் என்று பார்த்தோம். 10வது தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் பைத்தியமாக இருக்கிறது என்று பார்த்தோம். 11வது ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தேவன் ஞானிகளுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று பார்த்தோம். 12வதாக இந்த அதிகாரத்தில் கிறிஸ்து தேவனுடையவர் என்று பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு 12 காரியங்களை இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு அடுத்த 12 காரியங்களை பார்த்துருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இதை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை எப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த தேவன், நீர் சர்வ வல்லமுள்ளவர். தேவாதி தேவனே, உம்முடைய காரியங்களை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆண்டவரே, நீர் தான் விலையை செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொடுக்கிறவர். நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு எடுத்தா அவன் நான் கெடுப்பேன் என்று சொன்னீர். ஞானிகளை ஆண்டவரே, ஞானிகள் ஆண்டவரே, அவங்களுடைய ஞானம் உமக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது என்றும், ஞானிகளை அவருடைய ஞானத்திலே நீர் பிடிக்கிறீர் என்றும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றும், நாங்கள் தான் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம், நாங்கள் தான் தேவனுடைய ஆண்டவரே உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்றும், நாங்கள் தான் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம் என்றும், ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்றும், கிறிஸ்து தேவனுடையவர் என்றும் எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவங்களுடைய தேவைகளை சந்தியும். அவங்களுடைய கண்ணீரை துடையும். ஒருவேளை ஆண்டவரே, ஆண்டவரே எந்த தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீர் சந்தியும். கஷ்டத்தில் இருப்பார்கள்னு சொன்னால் அவங்க கஷ்டங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வியாதியோடு இருப்பார்கள்னு சொன்னால் வியாதிகள்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். உமக்கே சகல மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.